ஒரு பொண்ணு தன்னோட வெட்டிங் டேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் தான் அந்த பொண்ணு இறந்து போப்பான்னு சொல்லிட்டு யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு கொலை பண்ணுது. அந்த பொண்ணுக்கு நெருக்கமான ஒருத்தர். என்னோட பேர் விக்னேஷ். நீங்க பாத்துருக்கிறது மிஸ்ட்ரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2025 நவம்பர் 15 குஜராத்ல இருக்கிற பவன் நகர்ன்ற ஒரு சிட்டில 22 வயசான சோனின்ற ஒரு பொண்ணுக்கும் சாஜன் என்ற ஒரு பையனுக்கும் கல்யாணம் நடக்குது. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே ஒரு 1.5 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. லவ்வும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேருமே கொஞ்சம் வேலைக்கு போய் செட்டில்டா இருக்கிறதால வீட்டுல எல்லாம் இதை பத்தி பேசி கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு நல்லா ஓகே பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான் யாராலுமே நம்ப முடியல. போலீஸ் சொன்ன விஷயங்கள் அப்படி. ஏன்னா கல்யாணத்துக்கு நைட்டு ரிசப்ஷன் முடிஞ்சு காலையில் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா தான் அம்மா ஞாபகமாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சாரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான். இதை நீ கண்டிப்பாக போட்டுக்கின்னு மணமேடைக்கு வரணும், நான் அப்போ தான் உனக்கு தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே ரொம்பவே பாசத்தில் இருந்த பையன் அவங்க அம்மா வச்சுருந்த அந்த சாரியை கொடுத்துருக்கான். இந்த பொண்ணை லவ் பண்ணும்போது நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனும் இதை கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டு காலையில் பொண்ணை பார்க்கலான்னு வரும்போது அந்த பொண்ணு வேறு சாரி கட்டியிருக்காங்க. அவங்ககிட்ட வேறு சாரி கொடுத்துட்டு நீ ஏன் இதை கட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். அது இல்லையே, இந்த சாரியும் ரொம்ப அழகாக தானே இருக்குது, நான் இதிலே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. ஆனால் அந்த பையன் இல்லை நீ மாற்றி ஆகணும்னு எவ்வளோ சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு என்னாலாம் முடியாது, அது ரொம்பவுமே பயசாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அது ஒரு மாதிரி விண்டேஜ் லுக்கில் இருக்குது, நான் இந்த ஜென்ரேஷனுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி போடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இப்படியே ரொம்ப நேரமாக வாக்குவாதமாகி அந்த பையன் பக்கத்தில் இருந்து ஒரு ராடு எடுத்து 25 தடவை அந்த பொண்ணோட தலையிலேயே அடித்து கொலை பண்ணியிருக்கான். இந்த ஒரு விஷயம் போலீஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு புடவைக்காக ஒரு கொலையே நடந்திருக்கு.